உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டிருக்கிற நிலையில் தற்போது அது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக தாவேகாவைச் சேர்ந்த சம்பத்குமார் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். எதிர்க்கட்சித் தலைவரின் இந்த பேச்சுக்கு கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிற நிலையில் உங்களுடைய கருத்துக்கள் என்னவாக இருக்கின்றன இது தொடர்பாக? வணக்கம். பேசி பேசியே ஒரு காலத்தில் ஆட்சியை பிடித்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்று சொல்வார்கள். ஆனால் இன்றைக்கு பேசி பேசி அவர்கள் ஆட்சியை இழந்திருக்கிறார்கள். ஆனாலும் கூட இந்த தோல்விக்கு பிறகும் கூட அவர்களுடைய அநாகரிக பேச்சுகளை அவர்கள் நிறுத்தல. திரு உதயநிதி அவர்கள் நேற்று தஞ்சாவூர் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசிய பேச்சுக்கள் என்பது தமிழ்நாட்டு பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு கடுமையான மோசமான சொல். ஏற்கனவே அவர்களுக்கு பெண்களுடைய வாக்குகள் இல்லை என்பது தமிழ்நாடு அறியும். அதிலும் குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் எங்கள் ஆரியர் அண்ணன் விஜய் அவர்களை தமிழ்நாட்டு பெண்கள் தங்கள் அண்ணனாக மகனாக நினைக்கின்ற அதே நேரத்தில் இதற்கு மேலும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெண்களுடைய வாக்குகள் ஒருபோதும் கிடைக்காது. இவர்கள் அரசியலில் புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். இது போன்ற பேச்சுக்கள் தொடருமே என்றால் தமிழ்நாடு அரசு சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதை எடுப்பார்கள். உதயநிதி அண்ணன் அவர்கள் விஷயத்திலும் அதே தான் எடுத்திருக்கிறார்கள். இந்த கைது நடவடிக்கையை நாங்கள் வரவேற்கிறோம். இந்த சம்பவத்திற்கு பிறகாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினர்கள் தங்களுடைய பேச்சுக்களை குறைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு நேர்மறையான ஒரு எதிர்க்கட்சி என்றால் எப்படி நடக்க வேண்டுமோ அந்த அளவிற்கு அவர்கள் நடக்க வேண்டும். தந்தை பெரியாரையும் பேரறிஞர் அண்ணாவையும் முன்மாதிரியாக கொண்டு பேச வேண்டுமே தவிர தீப்பொறி ஆறுமுகத்தையும் வெற்றி கொண்டானையும் முன்மாதிரியாக கொண்டு பேசுவதை திமுக இதோடு நிறுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து.